இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உரி சொல் என்று சொல்லுவார்கள். சார் உரி சொல்னா என்ன சார்? பாருங்கள், அந்த வார்த்தையிலே பாருங்களேன், உரி சொல். அப்போ ஒரு சொல்லை உரிக்கின்றோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். இட் குவாலிஃபைஸ். ஒரு வார்த்தையை அது குவாலிஃபை பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, வாட் இஸ் மீன் பை குவாலிஃபிகேஷன்? அப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு வார்த்தையை எடுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கூடிய வார்த்தையானது எதற்கு சார் பொருந்தும்? இப்போ நம்ம பார்க்க போகிறது நவுன் என்றக்கூடிய வார்த்தைக்கு சார்ந்ததை பார்க்க போகிறோம். ஒரு பெயர் சொல்லுக்கு உறுத்தி வருவதால் பெயர் உரி சொல் என்று சொல்கிறோம். ஒரு பெயர் சொல். அப்போது பாருங்கள், ஏதாவது ஒரே ஒரு பெயர் சொல் நீங்கள் சொல்லுங்களேன். நான் அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாணவர்கள்ட்ட நான் கேட்குற ஒரே விஷயம், இன்பாக்ஸில் கூட போடுங்க, ஒரே ஒரு உரி சொல், சார் மன்னிக்கணும், ஒரே ஒரு பெயர் சொல் மட்டும் போடுங்க. ஒரே ஒரு பெயர் சொல். சார் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, டெஸ்ட்டு மட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் சார், ஓகேங்களா? டெஸ்ட்டு வாங்கினீங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் எனிவே யூ கான்டாக்ட் த திங். டெஸ்ட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, டன். ஸோ மெட்டீரியலுடைய சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அட்ஜெக்டிவை பார்த்துருவோம் சார். Adjective is a word which describes more about a noun. An adjective is a word which describes more about a noun. 22ஆம் பக்கம். அப்போ பாருங்க, read and observe the following. கல்கத்தா is a city. கல்கத்தா என்பது ஒரு சிட்டி. நம்ம என்ன பண்ணலாம்? கல்கத்தா என்பதற்கு பொதுவாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னை, ஓகேங்களா? சென்னை, சென்னை இஸ் அ சிட்டி. அப்போ இந்த சென்னை என்பது எப்படிப்பட்ட சிட்டி? அதை கொஞ்சம் நம்ம விரிவாக்கமாக சொன்னால், சென்னை இஸ் அ பிக் சிட்டி. சென்னை இஸ் அ பிக் சிட்டி. அப்போ ஒரு பெரிய சிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும் போது சிட்டி, பிக் சிட்டி. அந்த பிக் எனக்கூடிய வார்த்தை அட்ஜெக்டிவ். எது காரணம்னா, பிக் என்ற வார்த்தையானது சிட்டி என்ற ஒரு வார்த்தைக்கு உருத்தாகி வருகிறது. தட் இஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ், ரைட்? அதுக்கு அர்த்தம் பாருங்க, வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நண்பர்கள், நாங்கள் நல்ல நண்பர்கள். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் குட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த குட் எனக்கூடிய வார்த்தையானது அந்த ஃப்ரெண்ட் எனக்கூடிய வார்த்தைக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆகையால் அதுக்கு பேர் என்னது? அட்ஜெக்டிவ். சரி, சீதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். சீதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் பேரையே போட்டுக்கலாம். அப்போ பியூட்டிஃபுல், லுக் அட் த வேர்ட் பியூட்டிஃபுல். இந்த பியூட்டிஃபுல் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நிறைய சினோனிம்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல், ஃபேர், நைஸ், ஒண்டர்ஃபுல், பிவீச்சிங், என்டர்டைனிங், ஸ்பார்க்லிங், கிளிக்லிங், எல்லாமே பியூட்டிஃபுல் தான். ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் பியூட்டிஃபுல் தான். அப்போ இந்த பியூட்டிஃபுல் கேர்ள், அந்த கேர்ள் எப்படி இருக்காங்க? பியூட்டிஃபுல். சார் ஒருவேளை அந்த கேர்ள் அக்லியாக இருந்தால் அக்லி கேர்ள், குட் லுக்கிங் கேர்ள். அப்படி வரும் பொழுது அந்த நவுன் எனக்கூடிய வார்த்தைக்கு உறுத்தி வருவதால் அது என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ட் கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன் டு நவுன், ரைட்? அதுக்கு அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் 3 கார்ஸ். என்கிட்ட எத்தனை கார் இருக்கு? எண்ணிக்கையில் சொல்கிறேன். 3 கார்ஸ் இருக்கிறது. ஐ ஹாவ் 4 கார்ஸ். ஐ ஹாவ் 1 கார். இட் இஸ் மை பென். அடுத்து பாருங்கள், 4வது பாருங்கள், இட் இஸ் மை பென். இது என்னுடைய பேனா. பொசசிவ் என்று சொல்லுவார். இது என்னுடைய பேனா. திஸ் இஸ் மை பேக். திஸ் இஸ் மை மணி. திஸ் இஸ் மை கிளாஸ். திஸ் இஸ் மை ஜாப். திஸ் இஸ் மை விக்டோரி. என்னுடைய விக்டரியா?
சந்தோஷத்தை சொல்கிறோம்ல, அந்த சந்தோஷத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை அங்கே உருத்து வருவதால் they are called as adjective. Adjectives are connected with the noun, so sometimes it is also called as noun adjective. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, which book is yours? இந்த புத்தகத்திலே எது உன்னுடையது? அப்போ இந்த புத்தகம் எந்த புத்தகம் என்று கேட்கக்கூடிய ஒரு வினாவாக அமையக்கூடிய இடத்துல வரும்போது அதையும் என்ன சொல்கிறோம், நம்ம ஒரே சொல் என்று சொல்கின்றோம், அட்ஜெக்டிவ் என்று சொல்கின்றோம். அடுத்து பாருங்க, கோவிந்த் இஸ் அ ஹானஸ்ட் மேன். எப்படிப்பட்ட மனிதன்? அவன் ஒரு நேர்மையான ஒரு மனிதன். ஓகே, வெரி ஃபியூ பாய்ஸ் ஹேட் மீ. வெரி ஃபியூ பாய்ஸ் ஹேட் மீ. சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. he got the first rank. அவன் முதல் மதிப்பெண்ணை வாங்கினான். the bold faced words described nouns. இது பூராமே நவுனை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, so they are called adjectives. அது நவுனாக இருந்தாலும் அது நவுனுக்கு உறுத்தி வருவதால் அதை என்ன சொல்கிறோம், அட்ஜெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். ஓகேங்களா? ரைட். அதனால தான் அதே நேரத்தில் when you add the adjective like big, good, beautiful to the noun like city, friends, girls, the meaning of the noun get qualified and enhanced. அழகுக்கு அழகு சேர்ப்பது. நம்ம முகம் இயற்கையிலே அழகாக இருக்கும். அந்த அழகான முகத்துக்கு கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து டக் 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 அப்படின்னு ஒரு அடி அடிக்கணும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். பியூட்டிக்கு ஒரு பியூட்டி சேர்க்கறது, அதுதான் அட்ஜெக்டிவ். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அட்ஜெக்டிவ் எத்தனை வகைப்படும் சார்? அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் 9 in numbers. 9 வகைப்படுகிறது. அட்வர்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அட்வர்ப் மட்டுமே 7 வகைப்படுகிறது. ஆனால் இங்கு அட்ஜெக்டிவ் என்பதை 3 பிரிவுகளாக பிரிக்காமல் ஓப்பனாகவே என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக பிரிச்சுடுறாங்க. அது எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க? 9 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். என்னென்ன பேர் சார்? அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி. அடுத்து பாருங்கள், குவான்டிட்டி அளவு, எண்ணிக்கை. ஓகேங்களா? அது என்ன சொல்கிறாங்க, குவாலிட்டிக்கு இன்னொரு பேருக்கு டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இதுதான் சார். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கான்செப்டில் கொஷின்ஸ் கேட்பாங்க. சார் இது எங்கே சார் இருக்குது? இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸை வந்து 3ஆம் வகுப்பில் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சார். படங்களை காட்டி இந்த படம் என்ன படம் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் காம்படிட்டிவ் ஸ்கில்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், குவாலிட்டி என்று ஒரு வார்த்தையை சொன்னோம், இல்லை குவான்டிட்டி என்று சொல்லுவோம். பட் அதற்கும் ஒன்றொரு பேர்களை வைத்துக்கொண்டே வருகிறார்கள். இதை ஒரு கேள்வியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த நம்ம சென்ட்ரலேருந்து திருப்பி சொல்கிற விஷயம், விஜயஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடிலேருந்து திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, எப்பயுமே உள்ளோர்ந்து நிதானமாக படிங்க. கிராமர் மட்டும் ஒரே ஒரு முறை படிங்க. 4 பக்கம் படிச்சிங்கனாலும் ஒரு நாள் படிங்க போதும். 1 மணி நேரம் படிங்க போதும். நல்லா 1 முறைக்கு 2 முறை கேட்டுக்குங்க போதும். டெஸ்ட் அடிங்க போதும். அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட கேள்வியாக இருந்தாலும் எஸ்ஜிடியில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நம்ம தலைவணங்கி ஏற்றிக்கொண்டு அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம மகுடத்தை சுடலாம். என்றைக்குமே வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பயத்துடன் படிக்க வேண்டும். ஆனால் அந்த பயம் என்பது சரியான பயமாக இருக்க வேண்டும். ஐ டிட் மை பெஸ்ட், என்னால் எவ்வளோ முடியுமோ நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு போகணும். முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னா நம்ம 4 கேள்வி அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்கு யோசிக்கிறீங்களோ அங்கே உங்களிடம் நேர்மை இல்லை என்பது அர்த்தம். ஸோ ஒரு நேர்மையாக இருக்கணும், ஒரு தர்மத்தோட நியாயத்தோடு நடக்கணும் ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை மிக சரியாக பண்ண வேண்டும். அந்த பயணத்தை நீங்கள் சரியாக பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூஷன் நிறைய உதவிகளை உங்களுக்கு செய்யும். ஸோ நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள்கிட்ட பேசலாம். அதே மாதிரி நமது ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்போயாவது இருக்கும் ரெக்கார்டர் கிளாஸஸ் 1-2 கிடைக்கும் உங்களுக்கு. பெரும்பாலும் லைவ் கிளாஸஸ் இருக்கும், பயன்படுத்திங்க. டைம் வந்து 8லிருந்து 8:30 மணி வரைக்கும் எப்பயுமே நம்ம வந்து உங்களுடன் இந்த 120 நாட்களும் நிச்சயமாக ஒரு வேலிடிட்டியோடு நாங்கள் இருப்போம், ஒரு அப்டேட்டோடு இருப்போம். ரைட்டா? நல்லபடியாக இருங்க. ஓகேங்களா? டெமோ கிளாஸ் எப்போயாவது 1 முறை 2 முறை தான் கொடுப்போம். பெய்டு கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 120 கிளாஸஸும் முழுமையாக கிடைக்கும், முடிஞ்ச எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். முடிக்கிறது உங்களுக்கு ஒரு டேட் உங்களுக்கு வேகமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாலும் அதுக்கு தகுந்தாற் போல் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய கிளாஸஸை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா
அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரீபெய்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவுசெய்து ஒரு போஸ்ட் பெய்டாக முன்னாடியே வேகமாக வந்துடுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. காலத்தை தயவுசெய்து கடத்தாதீங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப வலுவாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ரொம்ப வலுவாக இருக்கும். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வி டோன்ட் மைண்ட். நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா கடைசி ஒரு 9-10க்கு மேலே உங்களுக்கு காட்டுறேன். ரைட், இப்போ பாருங்கள், இந்த 9 வகைகளை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி முடிச்சிட்டோம். அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர், எண்களை குறிக்கக்கூடியது. 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தி பாடு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா திருவிளையாடலில். அது மாதிரி நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தாலும் அனைத்து எண்களும் அட்ஜெக்டிவ். 1, 2, 3, 4, 5, 6 எண்கள் அனைத்துமே. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, இன்னொரு பேர் அப்படின்னா நியூமரல் அட்ஜெக்டிவ். நம்பர் நியூமரல் அட்ஜெக்டிவ். சரி, அதுக்கடுத்து பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அது என்ன சார் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் புக் இஸ் மைன், இது என் உடைய புத்தகம். தட் புக் இஸ் யுவர்ஸ், அந்த புத்தகம் உன்னுடையது. தட் பாய் இஸ் மை சன், திஸ் பாய் இஸ் மை சன் அப்படின்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட்டிவ். They are used to point out a particular thing. ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்ல விரும்பும் பொழுது அதை டிமான்ஸ்ட்ரேட்டிவ் என்று சொல்கின்றோம். ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து பாருங்கள் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் என்றால் கேள்விகள் கேட்பது. மனிதனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கேள்விகள் கேட்பது. மனிதனுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு கேட்டேன்னா அட்வைஸ் கேட்பது. கேள்விக்கான அட்வைஸை கேட்குற பார்த்தீங்களா, அதுதான் வந்து மனிதனுக்கு பிடிக்காது. ரொம்ப பிடிச்சது கேள்வி கேட்குறது. அதனால தான் சார் நிறைய நேரங்களில் இந்த கிராமர்ஸில் வந்து ரெட்டாரிக் கொஸ்டின்ஸ் என்று சொல்லுவார்கள். அதை பயன்படுத்தி இந்த இலக்கணத்தை தெளிவாக ஒவ்வொரு மாணவனுக்கும் நடத்தியிருப்பாங்க. ஓகே, அப்போ பாருங்கள், இதில் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்றால் என்ன அப்படிங்கிறதுனா, ஹூஸ் புக் இஸ் திஸ், வாட் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங், which thing do you like. Are they emphasizing adjectives? If the word own and very are used before and now, such adjectives are called emphasizing adjectives. Mind your own business, he is my own brother. Emphasizing na அழுத்த திருத்தமாக சொல்வது. அழுத்த திருத்தமாக இது என் பிஸ்னஸ், யா, திஸ் இஸ் மை பார்ட், திஸ் இஸ் மை ஜாப், நான் டீச்சர் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அடித்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் எம்ஃபசைசிங். இஃப் த வேர்ட்ஸ் ஓன் வெரி ஆர் யூஸ்டு பிஃபோர் அ நவுன், த அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் எம்ஃபசைசிங். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓன் வெரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதை எம்ஃபசைசிங் அட்ஜெக்டிவ் என்று சொல்கிறார்கள். அடுத்து பாருங்கள் எஸ்க்ளமேட்டரி. எஸ்க்ளமேட்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். என்ன சார் ஆச்சரியத்தில் அட்ஜெக்டிவ் இருக்கா? இருக்குது. வாட் அ கிளவர் பாய். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குது, குழந்தைகளுடைய குழந்தைங்க வருதுன்னு வச்சுக்கலேன், வாட் அ கிளவர் கேர்ள். அப்போ அந்த வாட்ஸ் எ கிளவர் பாய், வாட் அன் ஐடியா, பா செம்ம ஐடியா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வாட் அன் ஐடியா, வாட் அ பிளெஸ்ஸிங், பா எனக்கு இந்த கிளாஸ் கிடச்சிருச்சுப்பா, எனக்கு இந்த டெமோ கிளாஸ் ஃபுல்லாக கேட்டேப்பா, வாட் அ பிளெஸ்ஸிங், நல்ல வேலை லிங்க் எப்படியோ கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா we are able to see. சரியா, ரைட். அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பாருங்கள், மனிதனுக்கு பாருங்கள் பொசசிவ் இல்லாதவன் யாருமே இருக்க மாட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பிடிச்சிச்சின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த பொருளை பிடிச்சிட்டு விட மாட்டான். அவன் பிடிச்சி இழுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசையை விளைவிக்கிறது. அதே மாதிரி பொசசிவ் பாருங்கள், இந்த எஸ்ஜிடியில் ஒரு போஸ்ட் நான் அடித்து போயிடுவேன்டா, பொசசிவ், எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே இருக்கீங்களா, அந்த பொசசிவ் இஸ் கால்ட் அஸ் an adjective also. My, our, your, his, her, its, their. இவை அனைத்துமே என்ன சொல்கிறாங்க, they are called as possessive adjectives because they are used with nouns and do work of the adjectives. Usually they answer the question whose.
ஹூஸ் என்ற கேள்வியை கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், இவன் என் ஃப்ரெண்ட்ரா. இட் இஸ் ஹர் பென், இட் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ பாருங்க பிரித்து காட்டுவாங்க. மை எனக்குடைய வார்த்தை. ஹீ இஸ் அவர் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் யுவர் ஃபாதர். பிரித்து காட்டும் பொழுது, தனித்துவத்தை காட்டும் பொழுது, தனக்கு என்று ஒரு பொசசிவை காட்டும் பொழுது அது என்ன சொல்கிறாங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கடுத்து பாருங்கள் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அது என்ன சார் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் இருக்குது? ப்ரோனவுன்ஸில் இருந்து மன்னிக்கணும், ப்ராப்பர் நவுன்லேருந்து வரக்கூடியதான் இந்த ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். அது என்ன சார் ப்ராப்பர் நவுன்? அண்ட் இந்தியன் ரைட்டர், எப்படிப்பட்ட எழுத்தாளர்? இந்தியன். அந்த டாக் என்ன டாக்யா? ஜெர்மன் டாக். அந்த டாலர் என்னையா? அமெரிக்கன் என், இந்தியன் ருபி, அமெரிக்கன் டாலர். அப்போது ஒரு பெயரை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம்? ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் என்று சொல்லுகின்றோம். ஆல் கலர்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கலர், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். ஆல் கலர்ஸ், ப்ளூ, ரெட், ஒயிட், பிளாக், ஸ்கை ப்ளூ, இப்படிலாம் நம்ம எதை சொன்னாலும் அந்த நிறத்தை குறிக்கக்கூடிய அனைத்துமே தே ஆர் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே சார், எதாவது சார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெமோ கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வெரி பேஷண்ட் லிசனிங் ஃப்ரம் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர்.